ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பரான காலேஜ் லவ் ஸ்டோரியை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு எக்ஸாம், ஸோ யார்கிட்டயும் பேசாம ஒழுங்கா பதில் மட்டும் எழுந்துங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல, என்னோட பேரு இன்சி, வெளி தோற்றத்துக்கு 20 வயசா இருந்தாலும் என்னோட சோலுக்கு 30 வயசாச்சு. மீடியால நான் ஒரு அப்லோடரா இருக்கேன். எனக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தினமும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இங்க இவளுக்கு ஒரு பதிலும் தெரியல. நான் வாழ்ந்த வருஷம் எல்லாம் வீணா போச்சு, இப்பவும் எனக்கு ஒரு பதிலும் தெரியலன்னு கண்ணா பின்னான்னு ஏபின்னு போட்டுட்டு இருக்கா. அப்படியே வெளியே நம்ம ஹீரோ என்ட்ரி வந்துட்டு இருக்காரு. இங்க எக்ஸாம் டைம் முடிஞ்சு போச்சு. பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்கும் போது, அப்பாடா ஒரு வழியா முடிச்சிட்டேன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பேப்பர் இருக்கு. ஐயோன்னு ஏபிசிடின்னு கைக்கு வந்ததெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். சீனியர் வந்து ஒழுங்கா சப்மிட் பண்ணுங்கன்ட்டாரு. சரி நான் வச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா இன்னொரு பையனும் எழுதிட்டு இருக்கானா. அவன் வைக்க மாட்டேன்னு சொல்றான். இன்னும் 10 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு நான் தான் இன்சார்ஜ், சோ நான் சொன்னதும் வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு, சீனியர் வாயில பேசுங்க, இதையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு டேபிள்ல வச்சுட்டு ஓடிட்டேன். கரெக்டா ஹீரோ மேல இடிச்சிட்டா. அப்ப இவ கையில இருந்த புக்கெல்லாம் கீழே விழுந்துட்டேன். சாரி சொல்லிட்டு எடுக்க போகும்போது இவளுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அதுல 2016 இன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த சீனியர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் பேப்பர் கேட்டது, இவ திருப்பி திட்டிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்க. இந்த டைரி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி 2024 நடந்ததை காட்டுறாங்க. வேலை செய்யற டைம் முடிஞ்சுமே மேனேஜர் புடிச்சு வச்சுக்கிட்டு மீட்டிங்கை முடிக்காம இருக்காரு. இதுதான் உண்மையான இன்சி. என்னதான் எனக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட் கம்பெனிக்கு சொந்தமானது. இப்படிதான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட லைவ் ஸ்ட்ரீம் இப்போ ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்கு. சோ அந்த மேனேஜர்ல ஹீரோயினை புகழ்ந்தாலுமே என்னோட கைடன்ஸால தான் அவளால இதை செய்ய முடிஞ்சது. நியூஸ்ல நான் வரலனா என்ன, அவ வந்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு வெயிட் பண்ணி பாக்குறா. அவரும் மீட்டிங்கை முடிச்ச பாடு இல்ல. இந்த காலை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசி ட்ரெண்டிங் ஆன அந்த நியூஸ் எல்லாமே ஃபேக்கான ஒண்ணு. ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பொய்ன்னு தெரிய வந்திருக்கு. சோ உன்னை டார்கெட் பண்ணி தான் யாரோ ஒருத்தர் அந்த ஃபேக்கான நியூஸை உங்க கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது உங்க மேனேஜரை கூப்பிடு, நீ பேசுனதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இன்னைக்கு எனக்கு கொடுத்தே ஆகணும்னு இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறா. இன்சி பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்கும் போது நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இருக்கா என்னன்னு கேக்குற ஹீரோயின். இவ்ளோ பெரிய ஸ்ட்ரீமருக்கு ஷார்ட் மெமரியா போயிடுச்சேன்ட்டு இந்த ரிப்போர்ட்டை நீ தானே ரெடி பண்ணதுன்னு காட்டுறா. சீஹாய் சிட்டியோட கிளவுட் டேட்டா பத்தி தான் அவ சொல்லியிருக்கா. ஆமா நான் தான் இதை பத்தி பேசினங்கும் போது மேனேஜர் வந்து யார் மணின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதனால இன்னைக்கு என்னோட கிளைண்ட்லாம் எவ்வளவு லாஸ் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஷி உன்னை ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு கூட செக் பண்ணி பார்க்க மாட்டியா? முன்னாடி சீஹா யூனிவர்சிட்டியை பத்தி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கூட நீ தானே. எது நானான்னு கேட்கும்போது, அன்னைக்கு நீ சீஹா யூனிவர்சிட்டியில பண்ணத என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். இப்போ இதை ரிப்போர்ட் பண்ணிருக்கனா எல்லாத்துக்கும் நீ தயாரா இருந்துக்கோ. இந்தா இது என் லாயர் லெட்டர், உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் உன்னை அந்த காலேஜ்ல பாத்துருக்கனாங்கிற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அந்த லெட்டர் வாங்கி பார்த்தவரு எது 2 மில்லியனானு ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு டைம் செக் பண்ணி பார்க்க மாட்டியா? என்னதான் நானே இதுக்கு லீட் கொடுத்திருந்தாலும் நீ செக் பண்ணி பார்க்கணும்ல, உனக்கு அதுதானே வேலைன்னு இவரு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. நீங்க தானே செக் பண்ணி பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. உனக்கு அந்த மிஸ் வேணா தெரியும் தானே, நீயே எப்படியாவது கெஞ்சி கேட்டு நம்ம கம்பெனி மேல கேஸ் போட வேணாம்னு சொல்லக்கூடாது. அப்படி பண்ண முடியலனா இங்கிருந்து கிளம்பிடு. உன்னோட அக்கௌண்ட நீதான் பாத்துக்கணும். அவ கேக்குற பணத்தை நீதான் கொடுக்கணும். இந்த விஷயத்துல கம்பெனி பொறுப்பேத்துக்காதுன்னு திட்டிட்டு இருக்க. இவளுக்கு வர கோவத்துக்கு அவரை அடிச்சு உலகத்தை விட்டே பறக்க விடணும்னு தோணுது. ஆனா ரியாலிட்டியில பண்ண முடியாதுல்ல. பரவாயில்ல, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், எனக்கு சொந்தமான அக்கௌண்ட் தானே, நானே இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அந்த வெண்லி உன்னை எதுக்காக டார்கெட் பண்றேன்னு உனக்கு தெரியுமான்னு இவளோட அங்கிள் மெசேஜ் பண்ணிருக்காரு. சோ இவன் அந்த ஷீஹா யூனிவர்சிட்டியோட நியூஸை செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. இவ இந்த பக்கம் இருந்து வெளியே போனா ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். அந்த காலேஜ்ல நடந்த விஷயத்த பத்தி இவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. சோ அதை பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குப்பை பொறுக்கிற அம்மாவை பார்க்கும்போது இவளே அந்த சிச்சுவேஷனுக்கு வந்த மாதிரி தெரியுது. இதுல ஒருத்தர் பாதி குடிச்சு ஜூஸை போட்டு போகும்போது இவ்வளவு அதை எடுக்க போறா. சீச்சி இன்சி என்னடி யோசிச்சுட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு இவளுக்கு விலை சமாதானப்படுத்திட்டு இருக்கலாம். அப்ப அந்த குப்பை பொறுக்கின அம்மா குப்பை டப்பாக்குள்ள மாட்டிக்கிச்சு. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி விட்டுறேன். எனக்கு என்னமா, நான் நல்லாதான் இருக்கேன்.
ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஞாபகம் வந்துருச்சு, இந்த குப்பையில தான் நான் உன்னை பார்த்தேன்ட்டு பைக்குள்ள இருந்து ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோனோட போட்டோ தான் ஒட்டப்பட்டிருக்கு. எனக்கே இது சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு அதையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த டைரி எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் டேக்கு நம்ம ஹீரோனையும் கூட்டு வந்துருச்சு. இவ கத்திக்கிட்டே வந்து இங்க லேண்ட் ஆயிருக்காளாச்சே. சோ பக்கத்துல இருக்க 3 பிள்ளைங்கள்ல ஒண்ணு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி லூசு மாதிரி கத்திட்டு இருக்கன்னு திட்ட. இன்னொரு பொண்ணு, இவதான் அந்த வெண்லி, காலேஜ் வந்தும் நீ என்ன இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கன்னு திட்டுறா. ஐயோ சாரிங்கன்னு சொல்லிட்டு போலான்னு பாக்கும்போது தான் தெரியுது இவளுக்கு, அட இது அந்த வெண்லி தானே, இவையே பார்க்க ஒரு மாதிரி இருக்கான்னு திரும்பி பார்க்க அவ இன்னொரு பொண்ண கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் திரும்பினா ஷீஹா யூனிவர்சிட்டி 2016 போட்டிருக்கு. ஒண்ணுமே புரியல இவளுக்கு. போன் எடுத்து பார்த்தா அக்டோபர் 10, 2016 போட்டிருக்கு. என்னது, நான் டைம் டிராவல் பண்ணிட்டேன் நானு. கடைசியா டைரி எல்லாம் பார்த்தா இப்ப டக்குன்னு பேக்ல இருந்து அதை எடுத்து பார்க்க இன்னைக்கு வெண்லி ஒரு பொண்ணை புலி பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. சோ நான் அவளை போய் தடுத்தேன்னு அதுல எழுதி இருக்கு. நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம பாட்டுக்கு போயிடுவோன்னு ஓட பார்க்க இவளால நகரவே முடியல. அதுக்கு பதிலா தானா திரும்பி ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுருன்னு தானாவே திட்டுறா. என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவன்ட்டு ஒரு குண்டு பொண்ணு கூட அந்த வேன்லயும் வந்து நிக்க, சாரிங்க ஏதோ தெரியாம பேசிட்டேன், நான் பாட்டுக்கு ஓடிறேன் நகர பார்க்க நகரவே முடியல. அப்போ அந்த குண்டு பொண்ணு நம்ம ஹீரோனை ஓடி வந்து அடிக்க வரும்போது கீழே இருக்க பேடை வலிக்க விட்டு இப்படி மண்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. வெண்லி எனக்கு கால் சுலுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது அப்பாட விட்டுருச்சுன்ட்டு ஓடுனா சார் இதை பார்த்துட்டு, இன்ஷி என்ன பார்த்துட்டு போயிட்டு இருக்க, வந்து இவளை தூக்கி விடுன்ட்டு 2 பேரும் சேர்ந்து சார் மேல தூக்கி விட்டாங்க அந்த பொண்ணை. அப்புறம் என்ன, ஐயோ அம்மானு இடுப்பு புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சார் எதுவும் இல்லனா நான் பாட்டுக்கு போறேன்னு ஓட பார்க்க, இன்ஷி கிளாஸ்ல எல்லாம் எவ்வளவு அமைதியா இருப்பேன், இன்னைக்கு என்னடான்னா கிளாஸ்மேட்டோட சண்டை போட்டுட்டு இருக்க. சார் இது அவ்வளோ சீக்கிரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது, பட் நான் நிஜமாவே உங்களோட ஸ்டூடெண்ட் தானா, நீங்க எனக்கு சாரா இருந்ததே எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லைங்கிறா. என்னம்மா சண்டையில மண்டையில கீது அடிபட்டுருச்சா, நான் உன்னோட கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் வாங், இங்க பாரு உன்னோட டீடைல்ஸ் என்ன. இவ ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கா, அதெல்லாம் காட்டுறாரு. இப்ப கட் பண்ணா அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஆப்ரா காட்டாப்ரா இந்த சீலோட நான் திரும்ப போகணும்னு ஏதோ பண்ணி பாக்குறா, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏய் எனக்காக 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் திரும்ப போயே ஆகணும்னு அது கூட பேசிட்டு இருக்கேன். நீ எங்க போக ஆசைப்படுறேன்னு ஒரு பொண்ணு எட்டி கேக்குது. நான் 2024க்கு போகணுங்க. அப்போ செயிலர் மூனோட மந்திரத்தை சொல்லுன்னு இவ ஏதோ குதிச்சு சொல்லிட்டு இருக்காளா. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோன் கிளம்ப எங்க போக போற இன்ஜின் கூப்பிடுறா. உனக்கு என்ன தெரியுமா இவ கேட்க, பிளானட் M1703ல நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கியான் தெரியுமாங்க. என்னடி சொல்றேன்னு இப்ப 2 பேரும் ரூமுக்கு தான் வராங்க. இதுவா நீ சொன்ன பிளானட்னு கேட்கும்போது ஆமாமாங்கிறா. பக்கத்து டேபிள்ல ஹீரோனோட ஐடி கார்டு இருக்கு. இப்பதெல்லாம் பார்க்கும்போது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். தென் இப்ப கட் பண்ண அந்த கியான் பொண்ணோட அம்மா ஒரு லைவ் ஸ்ட்ரீமரோட பெரிய ஃபேன். ஸோ விற்கிற லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி வாங்கி கூச்சி வச்சிருக்காங்க, இவளுக்கும் சென்ட் பண்ணிருக்காங்கிறத சொல்லும் போது இவளுமே அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்ப்பாலாமா. சீக்கிரமாவே அவருக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரதா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சீக்கிரமா கிடைச்சிருமான்னு இவ கேட்கும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிட முடியாதுன்னு சொல்லதான் நம்ம ஹீரோனுக்கு புரிய வருது. அப்போ இது என்னோட விதி, நான் ஒரு டாப் லைவ் ஸ்ட்ரீமரா மாற போறேன்ட்டு எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கிறேன்னு அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடவே தான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த வெண்லியை காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு பையன் எப்படியும் பார்ட்டிசிபேட் பண்ணா எல்லா காம்படிஷன்லயும் நீ தான் ஜெயிக்க போற, என்ன ஒண்ணு சேர்றதுக்கு எல்லா பொண்ணுங்களும் பயப்படுறாங்கும் போது அவங்க பயப்பட்டா நான் என்ன பண்றதுங்கிறா. அப்போ மக்கா இருக்க பொண்ணுங்களை எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா டீச்சருக்கும் டவுட் வராது, நீயும் ஈஸியா வின் பண்ணிடலாங்கும் போது யார சூஸ் பண்ணலான்னு யோசிச்சவன் நம்ம ஹீரோனோட பேரு இன்ஜின்னு தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்றா. இத கரெக்டா அங்க இருந்த நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அவன் இங்க பார்ட் டைமரா வேலை செஞ்சுட்டு இருப்பான் போல. இங்க ஹீரோயினை காட்டேன், லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணணும்னா அழகா மாறணும் இல்லையா, அதுக்காக சலூனுக்கு வந்திருக்கா. எது நம்ம கிளாஸ்ல இருக்க இன்ஜியான்னு இவன் கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் யூனிஃபார்மே போட்டு சுத்துவாள்ல அவதான் முன்னாடி என்கிட்ட வம்பு பண்ணிட்டா. இந்த டைம் ஸ்டேஜ்ல வச்சு நான் அவளை அவமானப்படுத்த போறேன், எல்லாம் சரியா நடக்கும்லன்னு கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டான். இங்க ஹீரோனை கட்ட ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்திருக்கா புள்ள. கியான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாலாமா. இவளுக்காக ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, அதை டெஸ்க்ல வச்சிருக்கேன்னு மெசேஜ் பண்ணிருக்கேன். இப்ப எடுத்து பாக்குறான், அந்த வெண்லியோட ஃப்ரெண்டு பையன் தான் அனுப்பி வச்சிருக்கிறது. நாளைக்கு நடக்க போற செலக்ஷன்ல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கானா. நான்லாம் போகவே மாட்டேன்னு தூக்கி வீசும்போது அந்த டைரி க்ளோ ஆகுது. எடுத்து பார்த்தா இது மாதிரி அந்த கமிட்டியில இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, பட் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எழுதியிருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அந்த டைரியில எழுதி இருக்கிறத மீறி இவளால நடக்க முடியாதாச்சே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பார்ட்டிசிபேட் பண்ண வரேன்.
யார் இந்த அழகின்னு கேக்குறான். நான் தான் இன்ஜின்னு சொன்னதும் வாயை பொளக்குறான். இப்போ உள்ள வந்ததும் முதல்ல அந்த வெண்லி பொண்ணு தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். இவங்க கேம்பஸ்க்கான ஸ்போக் பர்சனை செலக்ட் பண்ண போறாங்க. அவ பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்க ஜட்ஜஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா தான் இருக்கு. இவளும் இங்க சேர்ந்திருக்காளாம். கடவுளே, நான் நல்லபடியா பேசிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்ததா பேச வரா. ஆக்சுவலா அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு ஐயோ மறுபடியும் அந்த ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் முன்னாடியும் நானே என்ன ஃபுல் பண்ணிக்கணுமான்னு யோசிக்கும் போது அந்த இன்விடேஷன்ல கேம்பஸ் அம்பாசிடர் செலெக்ஷன்ல வின் பண்றவங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியால இருந்தா அந்த ஸ்டார்ட் அப்கான ஃபண்டும் சப்போர்ட்டும் கொடுப்பாங்களாமா கேம்பஸே. ஸோ இதுக்காக தான் இப்போ இவன் முழு மனசோட பார்ட்டிசிபேட் பண்ண இங்க வந்திருக்கா. அதை பார்த்தெல்லாம் படிக்கல. இவளோட லைஃப்ல இவ ஃபேஸ் பண்ண விஷயங்களை அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ ஒரு பையன் வந்து வெண்லி பேசி முடிச்சுட்டாலாம். இப்போ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்க அவ இன்சேன்னு சொல்ல இவனுக்கு பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சு போயிடுச்சாட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினும் அவளோட ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சுட்டு கிளம்ப இவங்களோட கிளாஸ் சாரு வெண்லி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இன்சி நம்மளோட டீமுக்கு பேசல, யாரை செலக்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போது 2 பேரையும் செலக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப அதுக்கான போட்டோ ஷூட் தான் போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோயினை பார்த்த பையன் வரான். எதுக்குடா இவ்வளோ ஸ்லோவா வரேன்னு கேட்கும்போது ஓடி வந்து ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டான். பக்கத்துல நில்லுங்க, இடுப்பு போடிங்கன்னு போட்டோகிராஃபர் போஸ் சொல்லிட்டு இருக்க அந்த வெண்லிக்கு தாங்க முடியாம ஃப்ரெண்டு பையனோட காலை மிதிக்க டே சென் உன்னோட கோட்ல பாரு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டான். இப்ப மறுபடியும் தோலை புடிச்சு நில்லுங்கன்னு இன்னொரு போஸ கொடுக்க அவ வெறி ஆகுறாளா. சோ உடனே போட்டோகிராஃபர் கிட்ட போய் காசை கொடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்தால போட்டோ எடுக்க கூடாதுங்க, சரிம்மா உங்களுக்கான போட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. அப்ப சரி நான் போறேன்ட்டு ஹீரோயின் ஓடிட்டா. இந்த பையனுக்கு இன்னும் போட்டோஸ்லாம் எடுக்கணும் நில்லுன்னு சொல்ல போட்டோகிராஃபர் அந்த ஃப்ரெண்டு பையனை பிடிச்சி நிக்க வச்சு இவங்க 2 பேரும் கப்பல் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு போல ஹீரோனை கட்ட அவங்க அப்பாக்கு கால் பண்ணி இவ ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறதா சொல்லி காசு கேட்கிறா. ஏன்னா கேம்பஸ் கொடுக்குற அமௌண்ட் மட்டும் பத்தாது, நீ சொல்ற ப்ராஜெக்ட்லாம் நல்லாதாமா இருக்கு, காசு இருந்தா இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்னா அம்மா கிட்ட கேளுங்கிறாரு. அம்மா கொடுக்க மாட்டாங்க, நீங்க கொடுங்கன்னு கேட்டா அப்ப படிப்பு மட்டும் பாருன்னு கட் பண்ணி விட்டாரு. ஏதாவது லாட்டரி நம்பராத ஞாபகம் இருந்திருந்தா அதை வச்சாவது ஆரம்பிச்சிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா கியான் வரா. யாருமா அது புதுசா இருக்கீங்கன்னு கேட்க நான் இன்ஜி தாண்டிங்கிறா. இப்போ பணக்காரி ஆயிட்டியோன்னு கேட்க ஆட போடி ஸ்டார்ட் அப்க்கு காசை பத்தாம உட்காந்துட்டு இருக்கேங்கிறா. கேம்பஸ் கொடுக்கறது உனக்கு பத்தாதாங்க, பத்தாதே இன்னும் கொஞ்சம் போட்டா போதுமேன்ட்டு நேரா கியான்ட்டதான் திரும்புறா. அப்புறம் என்ன அடுத்த நாள் காலேஜ்க்கு வந்து உட்காந்துட்டு உன்னால முடிஞ்ச இத்தனோட அமௌண்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணிடுன்னு கெஞ்சிட்டு இருக்க. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போக்கஸ இங்க இல்ல அங்க காட்டுன்னு சேன காட்டுறா. அவெல்லாம் வேணாண்டி தெரிஞ்சவங்க போட்டா நல்லா இருக்கும்னு கெஞ்ச அப்ப நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட போலாம், அவங்க இது மாதிரி ஸ்டார்ட் அப்கெல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எழுதி கொடுக்க கூட தேவையில்லை, அவரு அள்ளி கொடுப்பாருங்க. அப்ப அவர் இன்வெஸ்டர் இல்லடி புனிதமானவர். முதல்ல நான் என்னோட பிசினஸ் பிளான சப்மிட் பண்றேங்க, படிக்காம காசை பத்தி பேசிட்டு இருக்கியான்ட்டு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. தென் இப்ப கட் பண்ணா எக்ஸாம் தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. இததான் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டியிருப்பாங்க. மிஸ்டர் வாங் ரொம்ப பிஸியா இருக்கிறதால நான் தான் இன்னைக்கு உங்களை பாத்துக்க போறேன், யாரும் பேசாம பிட் அடிக்காம ஒழுங்கா எழுதணும்னு பேப்பர்ஸ கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனும் யோசிச்சு யோசிச்சு ஏபிசி போட்டுட்டு இருக்க. அப்பாடா முடிச்சுட்டேன்னு எடுத்து பார்த்தா கடைசியா இன்னொரு பேப்பர் இருக்கும்ல. இவ வேக வேகமா எழுதிட்டு இருக்க. டைம் முடிஞ்சிருச்சுன்னு சீனியர் வைக்க சொல்லிடுவார்ல. அப்போ அங்க சென்னை இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு வாக்குவாதம் பண்ணுவான். நான் இன்சார்ஜா இருக்கும்போது வைக்கணும்னு சொன்னா ஒழுங்கா வைக்கணும்னு அந்த சீனியர் பையனை மிரட்டிட்டு இருக்க. இவ பாட்டுக்கு கிளம்பலான் தான் போறா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவளையும் மீறி அந்த ஸ்டிக்கை வாங்கி வாயில பேசுங்க, ஸ்டிக்கை எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க, பேப்பர்ல ஒன்னத்தையும் காணோம், நீ எல்லாம் பேச வந்துட்டியான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த டைம் என்னோட கவனக்குறைவால இப்படியா இருக்கலாம், அடுத்த டைம் இதை சரி பண்ணிப்பேன். பட் நீங்க எக்ஸாம் ரூல்ஸை இக்னோர் பண்ணீங்கன்னா டீச்சர் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை போயிடும், எங்களை இப்படி நடத்துறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு அப்படியே அதை கிழிச்சு போட சென்னுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தெரியறா. இதை திரும்ப பண்ணாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்ட்டு பேச பேச டக்குன்னு ஸ்விட்ச் ஆகி அவளோட புக்கை எடுத்துட்டு ஓடும்போது கரெக்டா ஹீரோ மேல இடிக்கிறா. சாரின்னு சொல்லிட்டு அவளோட நோட்டெல்லாம் எடுக்க கூட அந்த டைரியும் இருந்திருக்கும். இந்த மாதிரி சீனியரை எதிர்த்து கேள்வி கேட்டேன்னு அதுல எழுதிருக்கு, சோ அதனாலதான் அப்படி நடந்திருக்கு. இப்ப இதை பார்த்தவ ஓடியே போயிட அவளோட ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்டா. அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி நைட்டு போல நம்ம ஹீரோயின் கிட்ட கியான் வந்து அந்த சீனியர் பையன் உன்னை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், சோ நீ அம்பாசிடர் ஆகுறத ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல காலேஜ் இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு, உண்மையை சொல்ல போனா தப்பு பண்ணதே அந்த சீனியர் தாங்க. இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்கு, அந்த வெண்லியுமே எக்ஸாம்ல பாஸ் ஆகல. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ல யாரு பாஸ் ஆகுறீங்களோ அவங்க தான் அம்பாசிடர் ஆக போறதா மிஸ்டர் வாங் சொன்னாருன்னு இவ சொல்லும் போது அப்போ அமௌண்ட் ஸ்ப்ளிட் ஆகாது, மொத்தமா எனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் கிடைக்கும், படிக்க ஆரம்பிக்கலான்னு ஹீரோயின் எடுக்க இன்னொரு பேட் நியூஸ் இருக்குடி, 3 நாள்ல அந்த எக்ஸாம் வைக்க போறாங்கங்க. எது 3 நாளான்னு கத்ரா. உனக்கு ஒருத்தரால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், அவர் கிட்டத்தட்ட 6 மாசம் லீவ் எடுத்துட்டு வந்தும் கூட இன்னும் நம்ம காலேஜோட டாப் ஸ்டூடெண்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அவர் மட்டும் உனக்கு டியூட்டரா இருந்தா
கண்டிப்பா உன்னால அச்சீவ் பண்ண முடியும். அவருதான் ஸ்டூடெண்ட் யூனியனோட முன்னாள் பிரசிடென்டா இருந்தவர். அண்ட் யூ ஃபேன்னு ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவனை தான் நம்ம ஹீரோயின் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இவெல்லாம் எனக்கு டியூட்டர் ஆக வாய்ப்பே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஐயோ அம்மானு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, நான் பார்க்கறது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கும் போது தான் தெரிய வருது. 2024 நம்ம ஹீரோ பெரிய ஆளா இருந்திருக்கான். இந்த வருஷம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷீஹாய் சிட்டியில் போடுறதா இருக்கும். ஃபேக்கல்டிஸும் இங்கே இருக்கிறதால எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஆளெல்லாம் வேற ஒரு உலகத்துல தாண்டி வாழ்வாங்க. என்ன ஒரு வாழ்க்கைன்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இதை பார்த்துக்கா. ஸோ இப்போ இது ஞாபகம் வந்து எட்டி பார்க்க அவனை காணோம். சரி நான் அங்கிருந்து ஓட கரெக்டா ஆப்போசிட்ல வந்து நிக்கிறான். இப்படி போனா இப்படி வரான், அப்படி போனா அப்படி வரான். நீ மேல இருந்து என்ன தானே பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, சச்சா நான் உங்களை பார்க்கல, அங்கிருந்து செடிக்கு தண்ணி ஊத்துறமா அதான் பார்த்துட்டு இருந்தேன், நான் போறேன்ட்டு ஓடுறா. நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுதேன்னு ஹீரோ கேட்டதும், சீனியர் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னோட டியூட்டரா இருக்க முடியுமான்னு கேட்க அவன் ஐடி கார்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ எடுக்க வந்தவன் அப்படியே உள்ள வச்சுட்டு எது டியூட்டரான்னு கேட்கிறான். ஆமா சீனியர் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சேன். சரி எவ்வளோ எனக்கு பே பண்ண போறேன்னு கேட்கிறான். பணத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கேட்கலாமே சீனியர், உங்களோட ஆன்ஸ் குரூப் பயங்கர ரிச்சு, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு காசை என்னால் எப்படி கொடுக்க முடியுங்க. ஒரு நிமிஷம் இரு, என்ன சொன்ன திரும்ப சொல்லுன்னு கேட்கிறான். ஆன் குரூப் பயங்கர ரிச்சுங்க, எப்படி இது உனக்கு தெரியும்ட்டு பக்கத்துல வரான். ஆன் குரூப் இது சீக்ரெட்டான்னு கேட்க, இன்ஷி உன்னோட மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா ப்ராட்காஸ்ட் ரூமுக்கு வந்து சேருன்ட்டு போயிட்டான். என்னோட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவன் ஐடி கார்டை வச்செல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப அதை பார்த்துட்டு இருக்க அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 6 மாசம் லீவ் போட்டதுக்கு காரணம் இவனோட ஃபேமிலி பிசினஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மொத்த ஃபேமிலியும் பேங்க்ரப்ட் ஆகிற சூழ்நிலையில என்னால எப்படி படிக்க முடியும், நாங்க தானே போய் பார்க்கணுங்கிறான் இவன். பட் கிளாஸ் சாரோ உங்க அப்பா நீ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஏன்னா அதனால உங்களோட வாழ்க்கை எதுவுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ நீ முதல் படிச்சு நல்லபடியா டிகிரியை வாங்குறத மட்டும் பாருங்க. அந்த டைம்ல தான் முதல் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இந்த இன்ஜி என்ன பிரச்சனை பண்ண போறான்னு பார்த்தவரு, இங்க காலேஜ்ல உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சுக்கோப்பா, அதுவும் இவ்வளோ பெரிய கடன் சுமையில இருக்கும்போது நாங்களுமே அதை வெளிப்படுத்த மாட்டோம், கவலைப்படாதன்ட்டு போயிருக்காரு. ஆனா இது எப்படி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்தா இவன் இப்ப யோசிச்சுட்டு இருப்பான் போல. இப்ப இந்த பக்கம் ஹீரோனை காட்ட ஹீரோவோட கம்பெனி ஏதாவது சர்ச் பண்ணி பாக்குறா, கிடைக்கவே மாட்டேங்குது. நிஜமாவே அவ்வளோ வெல்த்தியான கம்பெனி அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஒரு ப்ராஜெக்டால நம்மளோட கியான் சிட்டியே ஷேக் ஆயிடு தெரியுமாங்கிறா. அப்போ நீ பேருக்கு இது மாத்தி போடுறியோ, நல்லா யோசிச்சு பாருடிங்கிறா கியான். இப்ப அடுத்து நேரா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் வரா. இந்த அவங்க ஐடிங்க இது எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னு யோசிச்சவன் மிஸ்டர் ஆன் கிட்ட இருந்ததால பத்திரமா இருந்திருக்குங்கிறா. உனக்கு என்ன பத்தியும் எங்க குரூப்பை பத்தியும் எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்கும்போது, உங்களோட இன் ஃபேமிலி நோபல் ஃபேமிலியா இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் தெரியாம இருக்கும், அதுவும் யூஎஸ்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி கூட இருக்காங்க இல்லையான்ட்டு டக்குன்னு எழுந்து போக பார்க்க, என்ன இன்ஷி வந்துட்டு டீல் பேசாம போறியே, ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றியோன்னு கேட்கிறான் ஹீரோ. எங்க ஃபேமிலியை பத்தி சொல்ற அளவுக்கெல்லாம் பெருசு கிடையாது, அதாங்க இதை படிச்சு பாருன்னு ஹீரோ பேப்பரை கொடுக்கும்போது, என்னது நான் உங்களை பத்தி வெளியே சொல்லாத வரைக்கும் நீங்க எனக்கு டியூட்டரா இருக்கீங்களா, அதுவும் 50,000 கொடுத்தா போதுமாங்க, என்னால இன்னும் 2 0 கூட போட முடியுங்கிறான். இல்ல 50,000 ஓகேன்னு சொல்லிட்டு டீல பேசி முடிச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் சின்ன காட்ட வென்லியோட ஃப்ரெண்டு பையன் கிட்ட இவன் ஏதோ ஒரு டீல் பேசுறான், 5,000 போதும்னு ஃபிக்ஸ் பண்றான். அப்புறம் அந்த சீனியர் பையன் கிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ சொல்ல உடனே ஒரு பென் டிரைவை கொடுத்து அனுப்புறான். அப்போ ஏற்கனவே ஆன்சர்ஸ் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாங்களான்னு இந்த பக்கத்துல உள்ள பொண்ணு கேட்கும்போது, இதுல ஒருத்தர் புதுசா இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்க, கவலைப்பட வேணாம், இந்த சின்ன அமௌண்ட்லாம் எதையும் அஃபெக்ட் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை திருடுவாங்க போல, என்னன்னு தெரியல. இப்போ ஒருத்தன் ஹீரோயினோட கிளாஸ் சார் கிட்ட ஓடி வந்து கிளாஸ்மேட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட்டு போயிட, சீனியர் கிட்ட பென் டிரைவ் வாங்கின பையன் சாரோட சிஸ்டம்ல இருந்து கொஸ்டின் ஆன்சரை சுட்டுட்டான். இந்த பக்கம் நைட்டு போல ஹீரோயினுக்கு தேவைப்படுற எல்லா சப்ஜெக்டோட நோட்ஸையும் ஹீரோ கொடுத்துட்டான். ஆனா காரணமே இல்லாம அவன் எதுக்காக உனக்கு டியூட்டர் பண்ண சம்மதிக்கணும்னு கியான் கேட்கும்போது, அவனை பத்தி சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொன்னாங்கிறா. இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்கள்லாம் மறைஞ்சு வாழ அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே சர்வெண்ட்டை வச்சுக்குவாங்க. நீ சீக்கிரட்டா வச்சுப்பியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண கூட இதை அவன் பண்ணலாம். மேபி அவன் இப்ப கூட நம்மள பாத்துட்டு இருக்கலாங்க. கரெக்டா கதவு தட்டினதும் பயந்து போயிடுச்சுங்க. அப்ப இது போல இவங்க எழுத போற டெஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வர கியான் பார்த்துட்டு, அந்த பணக்கார ஃபேமிலி உன்னை டெஸ்ட் பண்றாங்கடிங்கிறா. பட் அதை அனுப்பி வச்சது ஹீரோ கிடையாது. இப்போ அடுத்த நாள் ஐயோ டியூட்டரிங்க்கு நேரம் ஆச்சு, நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஓட பார்த்தா அந்த ஆன்சர் ஷீட்லாம் அனுப்பி வச்சது இந்த சின்ன பையன். மேற்கொண்டு எப்படியெல்லாம் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வென்லியோட ஃப்ரெண்டு பையன் வந்ததும், என்ன ஹின்ஷி கிட்ட கொடுத்துட்டியா, அவ அதை ஏத்துக்கிட்டாளான்னு கேட்கும்போது, நான் டோரு கீழே தள்ளி விட்டுட்டேன், வேணான்னு சொல்ல வாய்ப்பே இல்லைங்கிறான். நான் தான் கொடுத்ததுன்னு தெரியுமா என்னன்னு கேட்கும்போது, சச்சா வாய்ப்பே கிடையாதுன்னு இருக்கான்.
இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எழுதுன டெஸ்ட் பேப்பரை தான் திருத்திட்டு இருக்கான். இந்த ஆன்சர் எல்லாம் நான் உனக்கு நோட்ஸ்ல கொடுக்கலையே, என்ன வேலை பார்த்துருக்கேன்னு கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் இல்லை, இப்படியும் பதில் எழுதலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் டெஸ்ட் கொடுத்துருக்கானா. அப்பாடா எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க, எழுதுனதுல முக்கால்வாசி தப்பு. நீ நேத்து தான் படிக்கவே ஆரம்பிச்சு என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, அப்படி சொல்லிட முடியாதுன்னு மழுப்பிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட படிக்க வந்துட்டதால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. என்ன இன்னும் அந்த இன்ஷியை காணோன்னு சென்னு பார்த்துட்டு இருக்கும்போது சார் அட்டண்டன்ஸ் எடுத்தா நம்ம ஹீரோயினுக்கும் சேர்ந்து சந்தேகமே வராத மாதிரி கியான் தான் பிரசன்ட் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ 25 நிமிஷம் அவளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்பாட 5 நிமிஷம் பிரேக் கிடைக்கும்னு பார்த்தா அந்த கேப்ல தான் நீ ரிவ்யூ பண்ணுங்கிறான். என்னது இது, பிரேக் எடுத்தா தானே ஃபோக்கஸ்டா படிக்க முடியுங்க. 25 நிமிஷம் ஃபோக்கஸ்டா படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக்லையும் ரிவ்யூ பண்ணணும். இப்படியே 2 ரவுண்ட் முடிய 15 நிமிஷம் டெஸ்ட் எழுதணும். இதுதான் ஸ்டடி சைக்கிள். உன்னோட டார்கெட் அடைய இன்னைக்கு மட்டும் 20 சைக்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஆரம்பின்னு கிளாக்கை தட்டினதும் ஹீரோயின் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கம் சின்ன கட்ட மேல மேலமா கியான் கிட்ட வந்து, ஏன் சிஷி கிளாஸ்க்கே வரலன்னு கேட்கிறான். அவளோட எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, அதான் அவளுக்கு ஆன்சர்ஸ் இருக்கல, அப்புறம் இதுக்கு படிக்கணும்னு கேட்டதும், அப்போ அதை நீ தான் அனுப்பி வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டா, அப்போ அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்க, அப்படின்னு இல்ல இப்ப அவ எங்க இருப்பான்னு இவன் கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்ட்டா. இங்க ஹீரோயினும் தொடர்ந்து படிச்சு 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 புள்ள சாயங்காலமா டயர்ல தூங்கியே போயிடுச்சு. ஹீரோவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அவளோட டெஸ்ட் பேப்பர் எடுத்து திருத்தி பார்க்கும்போது ஓரளவு புள்ள தேறிட்டா. சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை பார்த்தவன் இவனும் கம்மனு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க நம்ம சின்னம் அவட்ட டைரக்டா சொல்லலாம் இல்ல இன்டைரக்டா சொல்லலான்னு பைபிள ஃபைலையே ரெடி பண்ணி வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டான்னு வெள்ளியோட ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டேன். சரி சரி என் தப்ப நான் எப்படிப்பா சரி பண்றதுன்னு கேட்கிறான். உன்னால என்ன பண்ண முடியும்னு இவன் யோசிக்கும் போது இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனோட அலறல் சத்தம் கேக்குது. என்னடா இதுன்னு செக்யூரிட்டி உள்ள புந்து தேட ஆரம்பிச்சிடேன். இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீ சத்தம் போட்டதாலதான் அவங்க இன்னும் இங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு ஹீரோ திட்டேன். நீ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா, அதான் இப்படி பண்ணிட்டேங்கிறா. அவரும் பக்கத்துல என்ன தேடிக்கிட்டு இருக்கிறதால என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ அவளோட பெண்ணை வாங்கி அந்த பக்கமா தூக்கி வீசிட்டு அவர் அதை தேடி போன கேப்ல இவங்க 2 பேரும் திரும்பவும் படிச்ச இடத்துக்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கேயும் வந்து செக்யூரிட்டி கார்டு செக் பண்ண ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறதால அவருக்கு தெரியல, அவரும் பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவையே குறுக்குறுன்னு பார்க்கும்போது ஏன் என்னாச்சுன்னு கேட்கிறான். அட ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தவன் அதுல கேம்பஸ் சீக்ரெட்ஸ்னு எழுதிருக்கு. ஹீரோ அதை நோட்ல எழுதி திருப்பி வச்சு பாருன்னு காட்ட டூ யூ லவ் மீன்னு வருது. அட டூ யூ லவ் மீயான்னு இவ படிச்சு பார்க்க ஐயோன்னு கம்மனு திரும்பி உட்காந்துக்கிட்டா. இப்போ செக்யூரிட்டியும் போயிட்டாங்கன்னு ஹீரோ எழுந்து உட்கார ஹாஸ்டலும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம போறது கஷ்டம் தான். திரும்ப போது ஹீரோ கேண்டலை பத்த வச்சிருக்கான். இதை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி பண்ணாதன்னு ஹீரோன்னு சொல்லும் போது, உனக்கு சொல்லித்தரதுக்கு நான் இப்போ படிச்சதானே நாளைக்கு சொல்லித்தர முடியும். நீ மத்தியானம் தூங்குன கேப்ல நான் உனக்காக கீ பாயிண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு இத்தனையை காட்டிட்டு இருக்கான். நைட்டும் ரெஸ்ட் இல்லையா, தொடர்ந்து படிக்கணுமா. இப்போ அடுத்த நாள் காட்ட சென்னு பையன் இந்த ஃப்ரெண்டு பையனை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினோட எக்ஸாமுக்கு அவளை சியர் பண்ற மாதிரி ஒரு போர்டை ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டான். இங்க நம்ம ஹீரோனை காட்ட அடியே எக்ஸாமை மிஸ் பண்ணிட போறேன்னு கியான் எழுப்பினதும் டக்குன்னு ரெடியானவன் அந்த டைரி க்ளோ ஆகுறத பார்த்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆயிருந்தாலும் எக்ஸாமை நல்லபடியா எழுதிட்டேன்னு போட்டிருக்கு. அப்படி என்ன சின்ன இடையூறுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்ஷி எக்ஸாமை சூப்பரா பண்ணுன்னு போர்டை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு பையன் தான் நின்றுட்டு இருக்கான். அட்டெம்ப்ட் எக்ஸாம்க்கெல்லாம் உனக்கு சியர் பண்ண ஸ்குவாடெல்லாம் இருக்கான்னு அந்த வெள்ளி பொண்ணு வேற ஓட்டுது. இங்க மேல அந்த சென்னு பையன் பின்னாடி நின்னுக்கிட்டு இன்ஷி அந்த ஆன்சர் ஷீட் அனுப்புனது நான் தான், அதுக்கு காரணம்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு, எனக்கு அதிகமா காசு கொடுக்கணும்னு ஃப்ரெண்டு பையன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு காரணமே நீ தாண்டா ஆன்சர் ஷீட்டை வச்ச, ஆனா அது அனுப்புனதே நான் தானே அவளுக்கு தெரியற மாதிரி ஏதாவது வச்சியா, இப்ப ஏதாவது பண்ணாதான் எதுவும் வேஸ்ட் ஆகாம இருக்குங்கிறான். இங்க ஹீரோயினும் எக்ஸாம் எழுத வந்துட்டா. பட் இவன் பண்ண வேலையால ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்போது நம்ம ஹீரோ ப்ராட்காஸ்ட் ரூம்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறான். பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையிலுமே மோசமான நிலைமைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம தான் இருந்தேன். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான என்கவுண்டரால மறுபடியும் என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த நாளுக்கு திரும்ப போன மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ நிஜமாவே நான் வீக் ஆயிட்டேனா, இவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணணுமான்னு எனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கிட்டேன். என்னதான் என்னால எதுவும் பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த யூத்துங்கிறது ஓடுற மாதிரி விழுந்துகிட்டே தான் இருப்போம். ஆனா இந்த வயசுல நமக்கு தைரியம் அதிகமா இருக்கும். ஸோ விழுகிறதையும் என்ஜாய் பண்ணி திரும்பவும் வரணும். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு பேசி முடிக்க இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. அடுத்து சாரும் வந்து கொஞ்சம் பேர் தான் அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதுறதால
டைம் முடிஞ்சதும் டக்குன்னு பேப்பர்ஸை வாங்கிடுவேன். அதுவும் முக்கியமா இன்ஷிக்கும் வென்லிக்கும் இது ரொம்பவே முக்கியமான எக்ஸாம். யார் அம்பாசிடர் ஆக போறாங்கன்னு முடிவு பண்ண போறது. ஸோ இதுல உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுக்க அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்படியே வெளியே இருக்க சின்ன காட்டினா பைபிளை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃப்ரெண்டு பையன் உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கானா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த கொஸ்டின்லாம் தெரியும்ல, ஸோ டக்குன்னு முடிச்சு பேப்பரை கொடுத்துட்டா. சீட் பண்ணும்போது என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த வெண்லியுமே சீட் பண்ணிருக்கா. ஸோ அவளும் டக்குன்னு முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்க சார் அப்பவே திருத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வெண்லிக்கு 60 மார்க் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா சென்னை அனுப்பின ஆன்சரை நம்ம ஹீரோயின் எழுதினப்போ ஹீரோ திருத்தினா இல்லையா, அப்பவே அவன் சொல்லியிருப்பான், இந்த பதிலை எழுதுனா உனக்கு 60 மார்க் மட்டும்தான் கிடைக்கும், ஜஸ்ட் பாஸ் மட்டும்தான் உன்னால ஆக முடியும்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். அப்போ இதுல ஏதோ தப்பு இருக்கு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் 96 மார்க் எடுத்துட்டா. ஏன்னா அந்த பதில இவ யூஸ் பண்ணல, ஹீரோ சொல்லி கொடுத்ததா இவ எழுதியிருக்கா. இவளை விட அதிகமா மார்க் எடுத்ததால அந்த வெண்லி பொண்ணு இவ சீட் பண்ணிருக்கா. இவ்வளோ சீக்கிரமா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இவ்வளோ அதிகமான மார்க் இவளால எப்படி எடுக்க முடியும்னு கேட்க, சரி ஆன் த ஸ்பாட் நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்க தான் அம்பாசிடர் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சார் கேள்வி கேட்டதோ நம்ம ஹீரோயின் டான்னு பதில் சொல்றா. பாத்தியாமா இதுலயே தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ சீட் பண்ணதை பத்தி பேசுவோமான்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த சின்ன பையன் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் முடிச்சுட்டு போறதை பார்த்துட்டு நல்லா பண்ணியான்னு கேட்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியா தான் இருந்தது, நீ என்ன அடிக்கடி பார்க்க வந்ததா கியான்னு சொன்னாங்க, சீனியரோட நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த, அதான் ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டாங்கும் போது சேச்சா அந்த அளவுக்கெல்லாம் அவரு மோசம் கிடையாது. அப்ப சரி நான் போறேன்ட்டு போறாளாம். அப்ப அவளை கூப்பிட்டு அந்த போர்டை கட்டி சேர் பண்ண ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப நேரா ஹீரோ பக்கம் ஓடி வர வெல்கம் இன்ஜின்னு ஹீரோ போர்ட்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான். தென் இப்ப நேரா ரூமுக்கு வந்தவன் அப்பாடா எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உன்னோட பிசினஸை எப்போ ஆரம்பிக்க போறேன்னு கேட்கும்போது உனக்கு மூஜிங்னு சொல்ற ரெஸ்டாரண்ட் தெரியுமான்னு கேட்கிறா. அது ஸ்நாக் ஸ்ட்ரீட்க்கு பின்னாடி இருக்கு, பட் அங்கெல்லாம் போகாத, அந்த இடமும் தூரம், அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நான் 2 டைம் போயும் க்ளோஸ் பண்ணியிருந்தது தெரியுமாங்கிறா. 2016ல அங்கிள் ஹீ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கதான வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறா. ஆக்சுவலா 2024ல அங்கிள் ஹீன்னு இவளுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அதை வச்சு 2016ல நம்ம ஹீரோயின் அவரை பார்க்க வரா. ஏன்னா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவரு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்த்தா உள்ள ஹீரோ இருக்கான். இப்போ அவனுக்கும் சேர்ந்து கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எக்ஸாமை முடிச்சதும் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க சீக்கிரம் போயிட்டீங்கிறா. கொஞ்ச நாளா கடைக்கு வர முடியாம போயிடுச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேங்க. எதுக்காக நீங்க பார்ட் டைம் வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறா. இந்த கடை எங்க சொந்தக்காரங்களோட தான். எது சொந்தக்காரங்களா? அப்போ அங்கிள் ஹீ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எதுக்கடா இவ்வளோ சீக்கிரம் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரே வராரு. என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா இப்போ அவர் நம்ம ஹீரோ கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் கேர்ள் ஃப்ரெண்டா இங்க கூட்டு வந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இவன் சொல்லும்போது இந்தா உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே ஜாலியா வெளியே சுத்திட்டு வாங்குறாரு அவரு. அங்கிள் சத்தியமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, கொஞ்ச நாளா ரெஸ்டாரண்ட்க்கு வர முடியலையேன்னு தான் வந்தங்கிறான். என் ரெஸ்டாரண்ட்க்கு நீ ஒன்றும் தேவை கிடையாதுங்க அங்கிள், ரெஸ்டாரண்ட்டை 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கும் போது டைமிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேங்கிறாரு. இங்க பாருங்க அங்கிள், எங்க குரூப்போட ஹெட் குவார்டர்ஸ்க்கு நான் திரும்ப போகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணாத வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன், நான் உண்மையை கண்டுபிடிச்சாகணுங்க. டே பிஸ்னஸ்ல சிலதை இழப்போம், சிலதை கெயின் பண்ணுவோம், உண்மையால எதையுமே மாத்த முடியாதுங்கிறாரு அவரு. ஹீரோவும் உண்மை தெரிஞ்சாகணும் பிடிவாதமா இருக்கேன், எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங்கே இல்லாம போக பாக்குறாரு. சரிடா நான் வாக்கிங்காவது போறேங்க, வேலை செய்ய எந்த ஸ்டாஃபும் கிடையாது, கடை ஓபன் பண்ணி வச்சுட்டு எங்க போக பாக்குறீங்கன்ட்டு அவரை வெளியே போகவே விடல. இப்ப நேரா ஹீரோயினை தான் பார்க்க வராரு. இவளோட பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா அவரு யூஃபேன் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். கடந்த 2 நாளா கடையை கூட ஓபன் பண்ணாம அவன் உனக்கு டியூட்டர் பண்ணதால எங்க கடை எவ்வளோ லாஸ் சந்திச்சிருக்கு தெரியுமா. பரவாயில்ல, இந்த வயசுல படிக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க, சோ அவன் கிட்ட சொல்லி இன்னும் ஒரு 2 நாளைக்கே உனக்கு சொல்லித்தர சொல்றேங்க. இல்ல அங்கிள் ஹி, நான் உங்களோட ஹெல்ப்பை தேடி வந்துங்கிறா. ஃபைலை காட்டி நான் கேம்பஸ்லயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான 3 பிளான்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டேன். அப்ப சரி எனக்கானது கண்டுபிடிச்சதும் நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஆக்சுவலா நீ யூஃபேனோட ஃப்ரெண்டுங்கிறதால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அதுல ஒரு பிரச்சனையும் இருக்குங்கிறாரு. என்னத்த சொன்னாரோ. இப்ப நேரா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சீனியர் இதுக்காக அங்கிள் ஹிய நீங்க ட்ராப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. வேற வழி இல்லாம தான் என் அப்பாவை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ஸோ அவரோட ஹெல்ப்பை வச்சு நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். பாவம் இதனால ரொம்ப மனசடைஞ்சு போய் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்கங்க, அவ அப்பண்டிஸ் ஆப்ரேஷனுக்கு தானே போயிருக்காங்கிறாரு. அதுவும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸால தானே வருதுங்க. உன் அப்பா என்கிட்ட உன்னை மறுபடியும் படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு,
நீ ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தானேன்னு இவர் சொல்லும்போது அப்போ கடைசியில் என்னையும் நீங்கள் நம்பாமல் போயிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டான். சீனியர் அங்கிள் ஹீயை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லும்போது எனக்கு தெரியும் உனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. இன்ஷி அவளோட ப்ராஜெக்டோட வந்திருக்கா. அவள் 3 மில்லியன் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா நீ மறுபடியும் உங்கள் குரூப்புக்கு போகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு. ஏன்னா இந்த குட்டி அமௌண்ட்டை கூட உன்னால் எடுக்க முடியலன்னா கம்பெனியில் போய் உன்னால் ஒன்றத்தையும் பண்ண முடியாதுங்க. அப்போ ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோ முடிவு பண்ணிட்டான் போல. அதே நேரம் இங்கே காலேஜில் காட்ட அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதின எல்லாரோட பேப்பரையும் திருத்தினதுல தப்ப கூட எல்லாரும் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க நீதான் ஹெல்ப் பண்ணணும்னு லீக் பண்ண அந்த சீனியர் கிட்டயே சார் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோனோட பிசினஸ்ல நிறைய வேலையை பார்க்க போறது ஹீரோ தான். சம்பளமும் இல்ல, ப்ராஃபிட்ல பாதியும் வேணான்ட்டான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ 3 மில்லியன் ஏர்ன் பண்ணா போதுங்க. உன்னால தொடர்ந்து சமாளிக்க முடியுமான்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது உன்னை பத்தி மட்டும் கவலைப்பட்டு போயிட்டு இருக்கான். பட் இவங்க பேசின எல்லாத்தையும் அந்த திருட்டு சீனியர் பையன் கேட்டான். நம்ம ஹீரோயின் ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போறான். அதுல இருந்து தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறான். ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு கொடுக்க அது ஒவ்வொன்றா நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த டைரியில யாங்ஷியோட ஹெல்ப்பால பிஸ்னஸோட கோஆர்டினேஷன் எல்லாமே கரெக்டாக போகும்னு அதில் எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கியான் கிட்ட நம்ம காலேஜ்க்கு பக்கத்தில் உள்ள ஒயிட் ஸ்வான் கிளாத்திங் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, யாங்ஷியை பற்றி தெரியுமான்னு கேட்க நல்லாவே தெரியுங்கிறா. இப்போ கட் பண்ணா நம்ம கியானோட அம்மாவை தான் மீட் பண்ணுறா நம்ம ஹீரோயின். நீதான் இன்ஷியா? சே, கியானோட கிளாஸ்மேட்டுக்கு எங்கள் பாஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, ஆன்ட்டி உங்களோட நேமும் யாங் தானேன்னு கேட்கும்போது எங்கள் ஃபேமிலியோட சர் நேமே யாங் தான், வாமா உள்ளன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ இவங்க காலேஜோட மியூசிக் கிளப் வேற பில்டிங்க்கு போயிட இந்த இடத்த ரெண்ட்டுக்கு கேட்குறான். நம்ம ஹீரோயின் தானே அம்பாசிடராக இருக்கா, ஸோ அவள் பேர் சொன்னதும் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பில் போட்டுட்டு இருக்கும்போது கியானோட அம்மா கிட்ட அங்கே வேலை செய்கிறவர் வந்து எதுக்கு இவ்வளோ சாம்பிள்ஸை தூக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இது நம்ம கியானோட கிளாஸ்மேட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸோட ஃப்ரெண்டுங்க. நம்ம பாஸ்க்கு இவ்வளோ சின்ன பொண்ணெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கான்னு அவர் கேட்குறாரு. இதை நம்ம ஹீரோயின் கண்டுக்கல. இப்போ மொத்தத்தையும் வாங்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வெளியே வந்தவன் காரை புக் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு பக்கத்தில். அப்போ உள்ள பேசினவர் ஹீரோயின் கிட்ட வந்து எங்க பாஸோட ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டனேன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறான். இவ்வளோ பெரிய பேக்கில் தூக்கிட்டு போகிறது கஷ்டம் இல்லை, ஏன் காரில் போகலாம் அப்படிங்க ஹீரோயின் வேணாங்கிறா. இல்லைம்மா, தூக்கிட்டு போய் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உனக்கு தானே கஷ்டம், விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தோல் மேலே கை போட அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டான். அவளோட ஷர்ட் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் தானே வேலை செய்கிறீங்க, இந்த பேக்கை எல்லாம் அந்த காரில் வைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது உனக்காக நான் எதுக்கு வைக்கணுங்கிறாரு. அப்போ உங்கள் பாஸை பார்த்து இப்போ நீங்கள் நடந்துக்கிட்ட விஷயத்த சொல்லவாங்க, வாயை பேசலையே கம்முன்னு தூக்கிட்டு போய் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ 2 பேரும் கிளம்பிட. காரு செம்ம கூலாக இருக்கே, எங்கேருந்து வாங்கினது நம்ம ஹீரோயின் கேட்குறா. இது என் அங்கிள் ஹீ கொடுத்ததுங்க, அவர் ஆர்டினரி பர்சன் இல்லை, எல்லாமே பக்காவாக தான் வச்சிருப்பாரு. சரி உங்க மூஞ்சே இப்படி இருக்குன்னு கேட்கும்போது கார் ஓட்டி பல நாள் ஆயிடுச்சான், இது வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, அதான் பார்த்து பார்த்து ஓட்டிட்டு இருக்கங்க. ஹீரோயினுக்கு பீதி கிளம்பிடுச்சு. ஒரு வழியாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க. லைவ் ஸ்ட்ரீம் ரூமையும் ஹீரோ பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டான். அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ அங்கே போய் உட்காந்து ஹெட்செட்டை மாட்டேன் 2024 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாள்லாம், அதெல்லாம் வந்து போக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு பர்ஃபெக்டான அட்டென்ஷன் தேவை, அதுக்கு பெஸ்ட் டியூரேஷன் அவார்டை நம்ம வின் பண்ணுறதுங்க. அப்படி நான் என்னன்னு கேட்குறா. தொடர்ந்து 10 நாளில் 60 மணி நேரம் இவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், படிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும். இதுக்கடையில் இவங்களுக்கு 6 மணி நேரங்கிறது எப்படி கிடைக்கும், பத்தாது இல்லையாங்க. சாப்பிட்ற டைம், தூங்குற டைம், பிரேக் டைம்னு இதை எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு அர்ப்பணிச்சாகணுங்கிறான். உண்மையிலேயே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடான்ட்டு இப்போ அழகா ரெடியாகி வரேன். ஹீரோவே அசந்து போயிட்டான். சரி சரி உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஐடியா கிரியேட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறா. இப்படியே நம்ம ஹீரோயின் தொடர்ந்து டெய்லியும் 6 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. இதனால இப்போ அவளுக்கு 7000 ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இதை கியானோட அம்மா பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட மேனேஜர் வந்து இவ 10 நாளுக்கு மேல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா, வெறும் 7000 ஃபாலோவர்ஸ் தான் கிடைச்சிருக்கா, இவ ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட், இவளால நம்ம கம்பெனி ரிசோர்ஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்ட மேனேஜர், நான் தினமும் எத்தனையோ லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறேன், அவங்கெல்லாம் இவ அளவுக்கு ஃபாஸ்டா இவ்வளோ ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணதே கிடையாது, கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல தினமும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா, ஸோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்கும் போது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை ஹப்பாடான்னு முடிச்சுட்டு வந்து உட்கார கொஞ்ச நாளாக ஃபாலோவர்ஸ் வர்றது கம்மியாக இருக்கு. இன்னைக்கு நைட் ஒரு ஸ்போர்ட் காம்படிஷன் நடக்க போகுது,
இதை யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் பிரேக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச பேச அவள் டயர்டில் அப்படியே தூங்கிட்டான். இவனும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த பக்கம் கிளாஸ்ல சென்னு கியான் கிட்ட இன்ஷியா இப்பெல்லாம் கிளாஸ்க்கே வரதில்ல, உடம்புக்கு இது சரியில்லையான்னு கேட்கும்போது இல்ல அவள் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுல பயங்கர பிஸியா இருக்கா. ஸோ அவளோட கிளாஸ் ஷெடியூல் எல்லாம் மாத்துறதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கொடுத்த லெட்டரை சார் ஏத்துக்கல. என்னோட ஸ்டார்ட் அப் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு, நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ரீஷெடியூல் மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவேங்கிறா. சரி கிளாஸ் அட்டண்டன்ஸை வேணா நான் பாத்துக்கிறேன், பட் படிச்சு பாஸ் ஆகுறதெல்லாம் உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு சாரு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இங்க ஹீரோவை காட்ட அவன் பேரண்ட்ஸோட போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயின் 3 மில்லியன் ஏர்ன் பண்ண இவன் ஹெல்ப் பண்ணானா திரும்பவும் குரூப்புக்கு போக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அங்கிள் சொன்னதா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் ஆன்ட்டி அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டா. சரி என்ன ரீஷெடியூல் பண்ணிட்டாங்களான்னு கேட்கும்போது எக்ஸாம்லலாம் நான் பாஸ் ஆயிட்டேன்னா அட்டண்டன்ஸை சார் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ லைவ் ஸ்ட்ரீம்க்கு இடையில எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுவேங்கிறா. இல்ல கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி போடுவோம், ரொம்ப நாளா நீ தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லும்போது இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணா இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், இதனால நீ போட்ட எஃபோர்ட்டுமே வேஸ்ட் ஆயிடும் தானே. ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீமுக்கும் நீ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என்ன கிவ் அப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டார்கெட்டை ரீச் பண்ணதும் உன் ஃபேமிலியை பார்க்க போக ஆசைப்பட்ட இல்லையான்னு கேட்க ஹீரோவும் யோசிக்கிறான். என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு ஸ்போர்ட் மேட்ச்க்கு இன்னைக்கு நைட் இந்த ட்ரெஸ்ஸை போடுவான்னு எடுத்து கட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சென்னுக்கு இன்னைக்கு நைட் ஒரு ஸ்போர்ட் மேட்ச் நடக்க போது லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிய வருது. அதுல இன்ஷியும் கலந்துக்க போறான்னு கேட்கும்போது இன்ஷியா ஆமா அவ இப்பெல்லாம் கிளாஸ்க்கே வரதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் பார்த்துமே ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்றான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டான். பின்னாடி பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம், அது இவளால பண்ண முடியாது. ஸோ அதை ஹீரோ தான் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ லாகின் பண்ணி லைவ் ஆரம்பிக்க நீ என்னடி கேம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோனோட கிளாஸ்மேட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எது இன்ஷியான்னு அந்த வெண்லி பொண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் சூப்பரா விளையாடுறதால இது இன்னுமே நல்லா இவங்களுக்கு ஒரு ரீச்சை கொடுக்குது. ஸோ இப்போ இவங்க 10,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிட அதுல கடைசியா ஃபாலோ பண்ணது நம்ம சென்னு தான். லக்கி ஃபேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது யோசிச்சு சொல்றேன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ போது முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எழுதி கட்ட ஹீரோயினும் லைவை எண்ட் பண்ணிட்டா. அப்ப ஹீரோ கலர் பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க விட்டு சீக்கிரமாவே நீ டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டல, அதுதான் இன்னைக்கு சீக்கிரமாவே லைவ் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம். இனிமேலும் தொடர்ந்து 6 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தா ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணணும். நாளைக்கு எப்படியும் டாப் 16ல வந்துருவேன். உன்னோட புது ஃபேன்ஸை எல்லாம் நீ டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுல, போய் நல்லா ரெஸ்ட் எடுன்ட்டு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக பேனர்லாம் ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதை மாட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் திரும்பவும் புது ஸ்டாக்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அவளால சுத்தமா நகர்த்தவே முடியல. ஹீரோக்கு கால் பண்ணியும் எடுக்கலையாமா. என்னடா பண்றதுன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க கரெக்டா சென்னு பாக்குறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் வேணாங்கிறாலாம். இந்த இது உனக்காக தான் நோட்ஸை கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்து சேர்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கிளாஸ்லாம் சரியா அட்டன் பண்ணாததால அவளுக்காக அவன் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். நீ கிளாஸை ரீஷெடியூல் பண்றத சார் அக்செப்ட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உனக்கு இது ஹெல்ப்பா இருக்குன்னு கொண்டு வந்தங்கும் போது ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டான். இப்ப சென்னும் சரி நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்ப பார்த்தா ஹீரோ வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். வந்து உட்கார்ந்தாலும் அவங்க 2 பேரும் பேசினது மட்டும்தான் இவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்ப இவன் மறுபடியுமே கேம் ஸ்ட்ரீமை தான் பண்றா. பரவாயில்லையே, இந்த என்ஜி பொண்ணு நல்லதா ப்ளே பண்றான், அவளோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கூட சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, பார்க்கலாம் டாப் 16ல வர போறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கேம் விளையாடிட்டு இருக்காரு இல்லையா, அதை சென் பார்த்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தர் ராக்கெட் மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பேன், என்னது இது கிஃப்ட்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன அவன் பாட்டுக்கு சும்மா கிஃப்டா அனுப்பிக்கிட்டு இருக்கான், தட்டு தட்டு தட்டுறான், வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் கேம் விளையாடிட்டு இருக்கிறதால அவளுக்கு இது தெரியல, ஆனா ஹீரோ இதை பாக்குறான். கூடவே கிளாஸ்மேட்ஸு கியானு அவளோட அம்மானு எல்லாருமே தான் இதை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த வென்லியோட ஃப்ரெண்டு சென்னோட அக்கௌண்ட் எதுன்னு அவனுக்கு தெரியுமாச்சே, இத்தனை கிஃப்ட் அனுப்புறத பார்த்துட்டு பணம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கேன்ட்டு இருக்க. வென்லி வந்து என்னடா அங்க பார்த்துட்டு இருக்க, கிட்டத்தட்ட 2 நாளா அந்த சின்ன பையன் கிளாஸ்க்கே வரல, அவனுக்காக தான் நான் இந்த கோர்ஸை எடுத்துன்னு அவனை போட்டு திட்டேன், அவ எப்படி கிளாஸ்க்கு வருவா, ஹீரோயின்க்கு இங்க ராக்கெட் கிஃப்டா எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஐயோ தோத்து போயிட்டுனேன்ட்டு ஹீரோ என்னத்து இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருக்கான்ட்டு இப்ப கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட் போயிட்டு இருக்கேன். என்னடா இங்க நடக்குது. எனிவே கிஃப்ட் அனுப்பின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, என்னைக்கோட லைவ் இப்படியே முடியுதுன்னு சொல்லிட்டு என் பண்ணி விட்டுட்டா. ஏன் இப்பவே முடிச்சிட்டேன்னு ஹீரோ கேட்க, இத்தனை நாள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுல இதுவரை இத்தனை கிஃப்ட்டை நான் பார்த்ததே இல்லை, டாங் ஹாங்கிற ஐடியில இருந்து தான் ஏகப்பட்ட கிஃப்ட் வந்திருக்கு, ஜாயின் பண்ணதும் இவ்வளோ கொடுக்குறான்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்களோன்னு யோசிக்கிறா. ஏன்னா அவன் ஒருத்தனாவே மில்லியன் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கான். ஆமா அந்த புண்ணிய செஞ்சவன் நான் தான்.
10,000வது ஃபாலோவரா? நான் ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன்னு. நாங்க 2 பேரும் சொர்க்கத்தால் நிச்சயிக்கப்பட்டவங்க. கண்டிப்பா ஒன்று சேருவோன்னு இவன் பேசுறத பார்த்துட்டு வந்த பையன் ஓடிட்டான். ஸோ இப்போ டாப் டோனர் அந்த சின்ன பையன் தாங்கிற உண்மைய பென்லி கிட்ட சொல்லிட அவ கடுப்பாகிறா. ஏன்னா அவ்வளோ காசெல்லாம் அவன் செலவு பண்ணியிருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் அந்த டோனர் எவனே தெரியலையே, இந்த டைரியும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கரெக்டா அந்த வென்லி வரா. ஒரு வழியா உன்னை புடிச்சிட்டனா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சின்ன அப்படி என்னதான் செஞ்சு மயக்கி வச்சிருக்க? உனக்கு வேண்டிய அவன் எதுக்காக இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு திட்டேன். அவன் எதுக்கு எனக்கு செலவு பண்றான்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. பண்றத பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு கைய ஓங்க கரெக்டா சென்னு வந்து புடிச்சிட்டான். டேய், அவ உன்னை மயக்கி வச்சிருக்கான். உன் அப்பா கிட்ட இதையெல்லாம் நான் சொல்லி தந்துருவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவனை போட்டு மிரட்டேன். சென், அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனது நீ தானா? அப்போ அந்த காசு எல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேங்கும் போது பண்றத பண்ணிட்டு எப்படியெல்லாம் நடிக்கிற பாரு. லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்க எல்லாருமே கெட்டவங்க தான் சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டுறா. இங்க பாரு வென்லி, நீ எதுக்காக எப்பவுமே என்ன டார்கெட் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்களும் அதை பாக்குறவங்களும் கெட்டவங்க கிடையாது. நான் சொல்ற ஷாப்பிங் அட்வைஸை சிலர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க, சிலர் என்னோட ஃபேன்ஸா வராங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வராங்க, அவங்களுக்கு பிடிச்சு போய் இதை பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வழியில நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இதனால அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நீ ஏன் இதை தப்பா நினைக்கிற? இப்போவும் நான் சொல்ற எதையுமே நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா சென், நான் சொல்றதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும்லன்னு கேட்கும்போது, தெரியுது, ஆனா அந்த டோனர் நான் ஒன்றும் கிடையாது, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். நீ சென்னு முன்னாடி வேணா நடிக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி நடிக்க முடியாது, நான் அதை நம்பவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இவ இன்னுமே நம்பல. இதனால இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே அப்செட்டா இருக்கா. ஸோ நைட்டு லைவ் பண்ண போகும்போது எனக்கு அதிகமா பாயிண்ட்ஸ் கொடுத்தது அந்த சென்னு தான். ஸோ அதுக்கு செலவான பணத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கங்க. நீ அது சென்னுதான்னு 100% நம்பறியான்னு இவன் கேட்கிறான். இந்த பக்கம் சென்னை காட்ட நல்லது பண்ண போய் இப்படி கெட்டதாயிடுச்சே. இன்ஷியுமே இதை பார்த்து சந்தோஷப்படல. அவ்வளோ சந்தோஷமா சிரிக்கிற பொண்ணு இன்னைக்கு சிரிப்பையே காணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பாஸ், நீங்க மட்டும்தான் அவளோட லைவை 2 டைம் பார்த்துட்டு இருக்கீங்கும் போது என்ன சொன்ன, நான் அவகிட்ட டைரக்டா சொல்லணுமான்னு கேட்கிறான். நான் அதை சொல்லவே இல்லையேங்க. இப்பதாண்டா நீ உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கன்னு சொல்லிட்டு போனை எடுத்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நீயும் இதே ஊர்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவோன்னு கேட்க, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் சந்தோஷமா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் பண்ணது நம்ம ஹீரோ. இப்போ அடுத்த நாள் ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வருது நம்ம ஹீரோ. ஆல்ரெடி இந்த சீட் புக் பண்ணிட்டோம், அந்த பக்கம் போய் உட்காருங்க. இன்ஷியெல்லாம் வரமாட்டான். இந்தா, நீ செலவு பண்ண காசை எடுத்துட்டு கிளம்பு. மொத்தமா 2,30,000 செலவு பண்ணிருக்கேன்னு கொடுத்தா நான் செலவு பண்ணுவேன். எனக்கு தோன்ற அளவுக்கு நான் செலவு பண்ணுவேன். அது திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா இன்ஷியவே நேரடியா வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கிறான். காசை வச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சனா இவ பண்றதா உனக்கு நல்லதுன்னு ஹீரோ சொல்லும் போது, நீ யாரா, முதல் உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இவன் கேட்கிறான். நான் அவளோட மேனேஜர்னு ஹீரோ சொல்ல, அடடே, அப்போ நீதான் அந்த சீனியர் ஆனா? அவ உன்னை பத்தி சொல்லியிருக்கா, நீ நல்ல பையன் நினைச்சேன், ஆனா நீ திறமையே இல்லாத மேனேஜரா இருக்கே. இப்ப நீ இதை பண்ணிட்டு இருக்கல, இத பத்தி இன்ஷிக்கு தெரியுமான்னு கேட்க, இந்த காசை கொடுக்கறதுக்கு இன்ஷி மட்டும் தான் இங்க வந்தின்னு நினைக்கிறேன் இவன் திருப்பி கேட்கிறான். இல்ல, நீ பாட்டுக்காத எதையும் செஞ்சு இன்ஷி உன் மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க? எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், உன்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அது உன் பேரண்ட்ஸோடது. அது இல்லனா நீ ஒண்ணுமே இல்லன்ட்டு போக. சீனியர், உனக்கு இன்ஷி மேல வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லையான்னு கேட்கும்போது, உன் வேலையை மட்டும் பாருன்ட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அந்த டிப்ஸ் கொடுக்குற ஆப்ஷனே இவளோட அக்கௌண்ட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்ளை பண்றா. அது ஓகே ஆயிடுச்சு போல. இப்ப அடுத்த நாள் ஹீரோ கிட்ட வந்து அந்த ஆப்ஷனை நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது, பிரச்சனை இல்லைன்ட்டான். எவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு சிஸ்டம் ஆன் பண்ணா இவன் கடைசியா சென்னு கூட பேசின மெசேஜ் முன்னாடி இருக்க பார்த்துட்டா. நீ நினைச்ச மாதிரியே அந்த டோனர் பையன் சின்னதான், அவன் ஸ்பெண்ட் பண்ண காசையும் திருப்பி கொடுத்தாச்சு. சரி ஓகே, நான் போய் ரீஸ்டாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பேன். சீனியர், இதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? சின்ன மீட் பண்ண விஷயத்தையும் ஏன் என்கிட்ட சொல்லல? தேவையில்லைன்னு நினைச்சீங்களா, இல்ல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறா. அவன் அதுக்கு பதில் சொல்லாம, இன்னைக்கு நைட்டுக்கான லைவ் ஸ்ட்ரீமை பத்தி மட்டும் யோசிங்க, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இந்த பக்கமா வந்து நின்று அழுதுட்டு இருக்கான். அப்போ இவ்ளோ துணியை தூக்க முடியாம நம்ம கியான் தூக்கிட்டு வரேன், எதுக்கடி இதுன்னு கேட்கும்போது, என் அம்மா தண்டி கொடுத்து விட்டாங்க, உன்னோட லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நிறைய டிப்ஸை எங்க அம்மா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உன்னை போலவே நானும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனும் எல்லாம் சொல்லித்தரா. முக்கியமா இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ங்கும் போது, புரியுது, இருந்தாலும் என்னோட காலேஜ் லைஃப் நான் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ அதுக்கு ரிக்ரெட் பண்றியாங்கும் போது, அப்படியெல்லாம் இல்லடின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. இப்போ நம்ம ஹீரோயின்காக தான் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கான். நான் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே சேஞ்ச் ஆகிறதையும் நான் பார்த்தேன். அவ தான் என்னோட கேம்பஸ் லைஃபை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணவ.
இந்த சாங் அவளை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனது தான். என் கூடவே இருந்த அந்த பர்சன் கிட்ட என்னோட மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கான். இப்போ கிட்டாரை ப்ளே பண்ணிக்கிட்டே அழகா பாட்டையும் பாடுறான். இதை மொத்த காலேஜுமே கேட்டுட்டு இருக்கு. தென் இப்போ நைட்டு போல் நம்ம ஹீரோயின் தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறா. அடுத்த நாள் போய் இந்த கிளாத் மட்டும் ரீஸ்டாக் வேணும்னு சொல்லிட்டு கியானோட அம்மா கிட்ட வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ சேல்ஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சென்னை பையனும் இன்னும் விட்டப்பாடில்ல. ஏகப்பட்ட பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை வாங்கி அதை ஹாஸ்டலுக்கு வெளியே சும்மா கொடுத்துட்டு இருக்காங்க போல. போதும் சார் என்னை விட்டுருங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதே நேரம் ஹீரோயினை காட்ட தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால அப்படியே தூங்கிட்டா. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவளை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் வென்லியோட ஃப்ரெண்டு சென்னு சொன்னதால ஹீரோயினை சப்போர்ட் பண்ண சொல்லி இது மாதிரி பேம்ப்ளெட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்து வென்லி பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ரூம்க்கு வர ஹீரோ நைட்டு ஃபுல்லா டிராயிங் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். டேபிள்ல வந்து பார்த்தா அவ என்னென்ன குடிக்கணும், அடுத்து என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ஸ்டிக்கி நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ. நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா டிராயிங் பண்ணி வச்சிருந்தா. அதை இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.